வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு பெண்ண ரொம்ப பிடிச்சு, அவங்க மேல ரொம்ப ஆர்வம் காட்டி, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா, ஒரு கட்டத்துல பார்த்தா, அவங்க திடீர்னு நம்ம மேல இருந்த ஆர்வத்தை, அந்த ஈர்ப்பை முழுக்க முழுக்க இழந்து போயிருப்பாங்க. உங்களுக்கும் இது நடந்திருக்கா? உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நினைச்ச ஒருத்தவங்க திடீர்னு மெசேஜுக்கு பதில் சொல்றத நிறுத்தி இருப்பாங்க. இல்லனா உங்க கூட பேசுறத, பழகுறத மெல்ல மெல்ல குறைச்சிருப்பாங்க. அந்த நிமிஷம் உங்க மனசுல 1000 கேள்விகள் ஓடும். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க ஏன் இப்படி சட்டுன்னு மாறிட்டாங்க? இது வெறும் உணர்ச்சி பூர்வமான ஒரு ஏமாற்றம் மட்டும் இல்லை. நம்ம தன்னம்பிக்கையும் கூட பாதிக்கிற ஒரு விஷயம் இது. நிறைய பேர் நாம வெளியில பார்க்கிற விஷயங்கள் மேலதான் கவனம் செலுத்துறோம். அதாவது, என் லுக் நல்லா இல்லையா, என் கார் சின்னதா இருக்கா, என் சம்பளம் கம்மியா இருக்கா யோசிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு உறவு மேல இருக்கிற ஆர்வத்தை குறைக்கிறதுக்கு இந்த வெளி விஷயங்களை விட நீங்க ஒரு ஆணா, ஒரு தனிப்பட்ட மனுஷனா எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். உணர்ச்சி பூர்வமான தேவைகள், மரியாதை, தன்னம்பிக்கை, இது மூணும் தான் ஒரு உறவுல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பெண்கள் உங்களை விட்டு விலகி போக, ஆர்வத்தை இழக்கச் செய்யற அந்த 6 முக்கியமான நடத்தைகள் என்ன, அதிலிருந்து நாம எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஆண்களுக்கு மட்டுமான வீடியோ இல்லை. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மனித உறவுகளுக்கான உளவியல் பாடம் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பெண்கள் ஒருத்தர் மேல ஆர்வத்தை இழக்கிறாங்கன்னா அதுக்கு பெரும்பாலும் அவங்க தேடுற பாதுகாப்பும் மரியாதையும் சவால்களும் அந்த உறவுல இல்லாம போறதுதான் காரணம். இந்த 6 நடத்தைகள் ஒரு பெண்ணுக்கு தன்னோட பார்ட்னர் மேல இருக்கிற மதிப்பை மெதுவா குறைக்க ஆரம்பிச்சிரும். 1, அவங்க உலகத்தையே உங்க உலகமா மாற்றுவது. இதுக்கு டெக்னிக்கலா நீடினஸ் இல்லனா லேக் ஆஃப் பர்சனல் லைஃப்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு, உங்க நண்பர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ராஜா என்ன செய்வாருன்னா, அவரோட ஹாபி, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, எதிர்கால இலக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருவாரு. அவர் உலகம் சுருங்கிருச்சு. இப்போ அவரோட ஒரே இலக்கு அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துவது, அவங்க கூடவே இருப்பது மட்டும்தான். ஒரு நாள்ல 24 மணி நேரமும் அவங்க என்ன செய்றாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எந்த துணி போட்டாங்கன்னு குறுக்க குறுக்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்படி பண்ணும்போது என்னாகும்னு தெரியுமா? முதல்ல அது அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிகமா தெரியும். 2வது, முக்கியமா, அவருக்கு வாழ்க்கையில வேற லட்சியமே இல்லையா கங்கிற ஒரு கேள்வியை அவங்க மனசுல உருவாக்கும். ஒரு ஆணுக்கு தன்னுடைய இலக்குகள், தனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை, அவரோட லட்சியங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இல்லன்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சு போயிரும். ஏன்னா அவங்க உங்கள ஒரு பார்ட்னரா பார்க்கறத விட அவங்களை சுற்றி வருகிற ஒரு துணைக்கோளா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அது அவங்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது. 2, எல்லாவற்றையும் அவங்களுக்காக விட்டு கொடுப்பது. இந்த தவற நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்கோம். ஒரு பெண் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக நாம யாருங்கிற அடையாளத்தைய மாத்திக்கிறது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு சினிமான்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்வீங்க? சட்டுன்னு, ஓஹோ, எனக்கும் சினிமான்னா பிடிக்காதுதான் ன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியான கருத்து இருக்கும், ஆனா அந்த பெண் வேறொரு கருத்தை சொன்னா நீங்க உடனே உங்க கருத்தை மாத்திக்கிட்டு, ஆமா, நீ சொல்றதுதான் சரின்னு சொல்வீங்க. இதுக்கு பேருதான் பிளிசிங், இல்லன்னா லாக் ஆஃப் பவுண்டரிஸ். ஒரு பெண்ணுக்கு உங்களுடைய நிலைப்பாடுகளை தைரியமா சொல்ற, உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஆளுமை இருக்கிற ஒரு ஆணைத்தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு பார்ட்னர்னா எல்லாவற்றையும் ஆமாம் போடுபவரா இருக்கக்கூடாது. ஒரு சில இடங்கள்ல இல்லை, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்ற ஆளா இருக்கணும். உங்களுடைய எல்லைய நீங்க விட்டு கொடுக்கும்போது உங்கள அறியாமையே அந்த பெண்ணுக்கு நீங்க ஒரு பலவீனமான ஆளுங்கிற சிக்னலை அனுப்பிடுறீங்க. 3, தொடர்ச்சியான புகார்களும் எதிர்மறை எண்ணங்களும். யாராலையும் நாள் முழுக்க எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த ஒருத்தர் கூட இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மத்தவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறது, வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்காகவும் மத்தவங்கள குறை சொல்றது. இப்படி இருந்தா அந்த பொண் ரொம்ப சீக்கிரம் அலுத்து போயிடுவாங்க. வாவ், இந்த மனுஷன்கிட்ட எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, இவங்க கூட இருந்தா என்னோட மனசு நிம்மதி கெட்டு போகுமே அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா
பெண்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தேடுறாங்க. நீங்க எப்பவுமே நெகட்டிவா இருக்கும்போது அவங்க அதை தேடி வேற பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கிற ஆளா இருக்கணுமே தவிர எப்பவுமே மத்தவங்கள குறை சொல்ற ஒரு நிரந்தர புகாராளரா இருக்கக்கூடாது. 4 சுயமரியாதை இல்லாமல் கெஞ்சுவது. இந்த நடத்தையை ரொம்ப கவனிக்கணும். ஒரு பெண் உங்க கூட பேசணும் பழகணும்னு விருப்பம் இல்லைன்னா நீங்க போய் அவங்க கால்ல விழுந்து கெஞ்சுவது. நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, நீ என்னோட மெசேஜுக்கு ஏன் பதில் சொல்லல, உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிரு, நான் தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது. இது என்ன சிக்னலை கொடுக்குதுன்னா, என்னுடைய சந்தோஷத்துக்கு நீ மட்டும்தான் காரணம், நீ இல்லன்னா என் வாழ்க்கை பூஜ்யம், என் கௌரவம் முக்கியமில்ல, நீ இருந்தா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி நடத்தைகள் உங்க மேல இருக்கிற எல்லா மரியாதையையும் அழிச்சிரும். ஓ, இவருக்கு இவரையே மதிக்கத் தெரியல, அப்போ இவரை ஏன் நான் மதிக்கணும் அப்படின்னு அந்த பெண் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவருக்கு உங்கள பிடிக்கலன்னா ரொம்ப கௌரவமா விலகி போறதுதான் ஒரு ஆணுக்கான மிக முக்கியமான லட்சணம். நீங்க அவங்கள கெஞ்சும்போது அந்த ஈர்ப்பு முழுக்க முழுக்க உடைஞ்சு போயிரும். 5 பணம்தான் எல்லாமே என்று நினைப்பது. உண்மையில் சில பெண்கள் பணத்தை மட்டுமே பார்ப்பாங்க. ஆனா நல்ல உறவை எதிர்பார்க்கிற பெரும்பாலான பெண்களுக்கு உங்களுடைய கார், வீடு, பணம் இதெல்லாம் ஒரு அடிப்படை வசதி மட்டும்தான். அதைவிட முக்கியமா நீங்க எப்படிப்பட்ட ஆள், எப்படி பேசுறீங்க, அவங்கள எப்படி நடத்துறீங்க, இதுதான் முக்கியம். நீங்க உங்க பணத்தை மட்டுமே நம்பி அதுக்காக ரொம்ப ஓவரா செலவு பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓ, இவருக்கு வேற எந்த நல்ல விஷயமும் இல்லையா, அதனாலதான் பணத்தை வச்சு என்ன கவர் பண்ண பாக்குறாரா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அவங்களுக்காக ஒரு பரிசு வாங்கி கொடுத்தா அத உங்களுடைய அன்பின் வெளிப்பாடா அவங்க பாக்கறத விட்டுட்டு உங்களுடைய இன்செக்யூர் தன்மைய மறைக்கிறதுக்கான ஒரு கவர்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. 6வது பொறாமை மற்றும் பாதுகாப்பின்மை. பொறாமை என்பது கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, அது உங்க மேல அவங்க வச்சிருக்கிற பாசத்தை உணர்த்தும்னு சொல்லலாம். ஆனா அது ரொம்ப அதிகமா போனா அவங்க யாரோட பேசினாலும், யாருக்கு மெசேஜ் பண்ணினாலும், எங்கே போனாலும் நீங்க அவங்களை சந்தேகப்படுவது. யாரு அது, ஏன் இவ்வளவு நேரம் பேசின, உன் போனை கொடு நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையில தலையிடுவது. இது என்ன சிக்னலை கொடுக்குதுன்னா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அது மட்டும் இல்லாம நீங்க என்னை விட்டு போயிருவீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த பாதுகாப்பின்மை ஒரு பெண்ணை மூச்சு திணற வைக்கும். அவங்க ஒரு சுதந்திரமான ஆளா இருக்க முடியாது. அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாதுகாப்பை தான் தேடுறாங்க. ஒரு ஜெயில இல்ல. நீங்க அவங்க மேல நம்பிக்கை வைக்கலன்னா அவங்க மனசுல உங்களை விட்டு விலகி போக ஒரு பெரிய கதவு திறந்துரும். சரி நண்பர்களே, இந்த 6 தவறுகளையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி மாத்திக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ நாம பார்க்க போற இந்த 3 விஷயங்கள் நீங்க ஒரு ஆணா உங்களுடைய மதிப்பு குறையாம உங்க மேல பெண்களுக்கு இயல்பான ஈர்ப்பு வரதுக்கு உதவும். 1, உங்களுடைய மிஷன் முதலீடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கணும். இது வேலையா இருக்கலாம், ஒரு சமூக சேவை இருக்கலாம், இல்லன்னா உங்களோட ஃபிட்னஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களுடைய உழைப்புல, நேரத்துல, எண்ணங்கள்ல ஒரு பகுதியை உங்களுடைய அந்த இலக்குக்கு கொடுங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஹையர் வேல்யூன்னு பேரு. நீங்க உங்க இலக்குக்காக உழைக்கும்போது நீங்க ஒரு பிஸியான ஆளா இருப்பீங்க. அது உங்ககிட்ட இயல்பாவே ஒரு சவால் கலந்த ஈர்ப்பை உருவாக்கும். நீங்க எப்பவும் ஃப்ரீயா இருந்து அவங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளா இருக்க மாட்டீங்க. நீங்க உங்களை செதுக்கிக்கிறதுல இருக்கீங்கன்னு அவங்க பார்ப்பாங்க. இது அந்த பெண்ணுக்கு உங்க மேல ஒரு ஆழமான மரியாதையை ஏற்படுத்தும். இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போறார், இவருடைய நேரம் ரொம்ப மதிப்புள்ளது அப்படின்னு அவங்க உணர்வாங்க. 2, உங்க எல்லைகளை நிர்ணயித்து அதை கடைபிடியுங்கள். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்ப்பதை, நீங்க விரும்புறதை, விரும்பாததை ரொம்ப மரியாதையா தெளிவா எடுத்துச் சொல்லணும். நான் சண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், எனக்கு இந்த 1 மணி நேரம் பர்சனலா தேவை அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க ஒரு விஷயத்த உங்களை மீறி கேட்கும்போது அந்த இடத்துல தயங்காம, இல்ல என்னால அதை செய்ய முடியாது, ஏன்னா அது என் வேல்யூஸ்க்கு எதிரானதுன்னு சொல்ல கத்துக்கணும். உங்களுடைய
உங்களுடைய எல்லைகளை அவங்க மீறும்போது அது அவங்க மேல இருக்கிற பாசத்தினால தான் நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னு அவங்க நினைச்சா அந்த ரிலேஷன்ஷிப் அதிக காலம் நிலைக்காது. நீங்க யாருன்னு நீங்க தீர்மானிங்க. மத்தவங்க உங்க வாழ்க்கைய தீர்மானிக்க விடாதீங்க. உங்க சுயமரியாதை தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. அதை விட்டு கொடுக்காதீங்க. 3வது, உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்களே கையாள கற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ஆழமான உளவியல் உண்மை. உங்களுடைய சந்தோஷத்துக்கான சாவியை அந்த பொண்ணோட கையில கொடுத்துடாதீங்க. அதாவது அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணாதான் நீங்க சந்தோஷப்படுவீங்க. அவங்க கூட பேசினாதான் உங்க மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்க கத்துக்கணும். இதத்தான் எமோஷனல் செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்வாங்க. உங்களுடைய நண்பர்கள், குடும்பம், உங்களோட ஹாபீஸ், இது மூலமா உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்க குறைச்சு சந்தோஷத்தை தேடிக்கணும். அவங்க உங்க கூட இல்லைன்னா கூட நீங்க கவலைப்படாம உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ கத்துக்கணும். நீங்க அந்த மாதிரி இருக்கும்போதுதான் அந்த பெண், இவர் ரொம்ப ஸ்டேபிளான ஆள், இவருடைய சந்தோஷத்துக்கு நான் காரணம் இல்ல, ஆனா இவர் கூட இருந்தா என் சந்தோஷம் கூடும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை நீங்களே பூர்த்தி பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மத்தவங்க கிட்ட கெஞ்ச மாட்டீங்க, உங்களுக்காக நீங்களே நிற்பீங்க. அதுதான் ஒரு ஆணை ரொம்ப ஆழமான ஈர்ப்போட காட்டும். நண்பர்களே, இப்போ நாம பார்த்த இந்த 6 நடத்தைகளையும் அதற்கான தீர்வுகளையும் நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்க. நான் சொல்றது வெறும் ஒரு பெண்ணை கவர்வதற்கான டிப்ஸ் மட்டுமில்லை, ஒரு நல்ல தரமான ஆளா நீங்க மாறுவதற்கான வழிமுறைகள். உண்மையிலேயே ஒரு நல்ல பெண் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சா அவங்க உங்களுடைய சம்பளத்தை, உங்களுடைய கார் மாடலை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கிறது உங்களுடைய உறுதி, உங்களுடைய ஆளுமை, கேரக்டர், உங்களுடைய இலக்கு, நீங்க உங்களை எவ்வளவு மதிக்கிறீங்க. இதை மட்டும்தான் நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகம் உங்களை மதிக்கும். நீங்க உங்க இலக்கை நோக்கி உறுதியா நடந்தீங்கன்னா உங்க கூட நடக்க ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒருத்தரை துரத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க நடந்தா சரியானவங்க தானாவே உங்க வாழ்க்கையில வந்து சேருவாங்க. ஒரு உறவுல ஈர்ப்புங்கிறது வெறும் தொடக்கம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இருக்கிற மரியாதை, கௌரவம், தனித்துவம், இதுதான் ஒரு உறவை நிரந்தரமா பலமா வச்சிருக்கும். இன்னைக்கு நாம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல நீங்க செஞ்ச பெரிய தப்பு எது, இல்லன்னா நீங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். நன்றி, வணக்கம்.